ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுல கவின் பீகாக் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். காத்து நல்லா கூலா இருந்துச்சு. அன்னைக்கு காட்டுல ஒரு லைட் ரெயின் பெஞ்சு நின்னுச்சு. ஸ்கைல கிளவுட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அங்க ஒரு சூப்பர் பிக் ரெயின்போ வந்துச்சு. ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. ஐயோ, பாருங்க பாருங்க, வானத்துல ஒரு பெரிய ரெயின்போ இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. நான் இந்த ரெயின்போ எங்க முடியுதுன்னு பார்க்கணும். முடியுமா? அப்போ கிட்டி கிளி, ஆமா ஆமா, எனக்கும் தெரியுதா. வாவ், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கும் அது கிட்ட போகணும். வாங்க போலாம். அலி குருவி ரொம்ப சாஃப்டா பேசுனா. இரு நானும் வேறேன். இந்த ரெயின்போ ரொம்ப பிரிட்டியா இருக்குதா கவின்? எனக்கு உன்கிட்ட பார்க்கணும், அதை தொடணும் போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து போலாமாங்க? அப்போ 3 சின்ன குருவிங்க மரத்து மேல இருந்து காவினோட பிளான் கேட்டு குடிச்சு கீழே வந்தாங்க. நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. நாங்களும் வரோம். ரெயின்போ பார்க்கணும். கவின் அண்ணா, உனக்கு போகிறதுக்கு வே தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து போகலாம். சரி, நாம எல்லாம் சேர்ந்து போகலாம். ரெயின்போ எங்க முடியுதுன்னு காட்டுல போய் பார்க்கலாம். ரெடியா? 1 2 3 லெட்ஸ் கோ. அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போக போக ஒரு பெரிய ரிவர் வந்துச்சு. ரிவர் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருந்துச்சு. கெவின் நின்னு, இந்த ரிவரை கிராஸ் பண்ணணும், ஆனா இப்படி. ஐயோ, இந்த ரிவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. கிட்ட போகவே பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? காவின், நீ என்ன சொல்ற? எந்தவாது ஐடியா இருக்க? பயப்படாத கிட்டி. அங்க பாரு, ஒரு பெரிய ட்ரீ இருக்கு. அதை யூஸ் பண்ணினோம்னா ரிவர் கிராஸ் பண்ணலாம். கவின், ட்ரை பண்ணலாம்ல? அல்லி, சூப்பர் ஐடியா. இந்த ட்ரீ மேல வாக் பண்ணினோம்னா சேஃபா கிராஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் போறேன், அப்புறம் நீங்க எல்லாம் வாங்க. கேர்ஃபுல்லா வாங்க. நாங்களும் கிராஸ் பண்ணினோம். ஈஸியா இருந்துச்சு. காவின் அண்ணா சூப்பரா, வள்ளி அக்கா சூப்பரா. ரிவர் கிராஸ் பண்ணின அப்புறம் அவங்க ஒரு பெரிய ஹில் பார்த்தாங்க. ரெயின்போ அது ஹில்லோட பக்கம் பொறுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா ஹில் ரொம்ப தாளா இருந்துச்சு. பாருங்க, ரெயின்போ அந்த ஹில்க்கு மேல இருக்கு. நாமெல்லாம் ஹில் மேல போனா ரெயின்போவா பார்க்கலாம். எல்லாரும் ரெடியா? ஆனா கவின், நான் ஆல்ரெடி டயர்டா இருக்கேன். கால் ரொம்ப வலிக்குது. ஹில்லோட மேல போகணும்னா டைமா? ரெயின்போ அதுக்குள்ள போயிடும்ல. கிட்டி கவலை படாது. நாமெல்லாம் சேர்ந்து போன டயர்ட்னஸ் தெரியாது. பாரு, நான் உன் கூட பக்கத்துல இருக்கேன். சேர்ந்து போகலாம், ஓகேவா? நாங்களும் ஹெல்ப் பண்றோம். கிட்டி அண்ணா, நீ ஸ்லோவா வா. நாங்களும் வெயிட் பண்றோம். சேர்ந்து ஒன்னா போலாம். அவங்க சேர்ந்து ஸ்லோவா ஹில்லோட மேல போனாங்க. கிட்டி டயர்டா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா கவலை இல்லைன்னு தெரிஞ்சு கிவ் அப் பண்ணாம நின்னா. ஹில்லோட மேல போனப்புறம், ஐயோ, ரெயின்போ கிரவுண்ட்ல இல்ல, ஸ்கைல மட்டும் இருந்துச்சு. அவங்க கீழே பார்த்தாங்க. காட்டுல எல்லாம் பிரிட்டி லைட்டா இருந்துச்சு. ரெயின்போக்கு எண்டே இல்ல போல. ஆனா கிட்டி, வள்ளி, நம்ம எல்லாம் சேர்ந்திருந்தோம். அதை விட ஹாப்பி வேற என்ன வேணும்? கவின், நீ சொல்றது கரெக்டா இருக்குதா? ரிவர் கிராஸ் பண்ணினோம், ஹில் ஏறினோம், எல்லாமே நாமெல்லாம் சேர்ந்து இருந்ததுல சூப்பரா ஃபீல் ஆகுது. அதுதான் ரியல் ரெயின்போ. ஆமா, நான் டயர்டா இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் என் கூட இருந்தீங்களா, அதுதான் பெஸ்டா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் ரியல் ரெயின்போவை. அன்னைக்கு கவின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு சூப்பர் டே என்ஜாய் பண்ண. ரெயின்போ ஸ்கைல இருந்துச்சு. ஆனா ரியல் கலர்ஸ், ரியல் லைட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருந்துச்சு. For more videos, subscribe to Tiny Tamil Tales.